வணக்கம் நண்பர்களே. அதாவது நாளைக்கு என்ன ஆகும், வேலை கிடைக்குமா, இல்லை நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே கவலைப்படுறீங்களா? அப்படிப்படுற மனிதர்கள் மிகவும் குறைவு தான். ஆனால் இதில் சிலர் என்னன்னா இன்றைய மகிழ்ச்சியே இழந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க கவலைப்படுறது ஏன்? அதைத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். உங்களுக்கு டெய்லியும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்னை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் அனாக்சிட்டி அப்படின்னா என்ன? அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நடக்காத விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப நீங்கள் கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃப்யூச்சர் அனாக்சிட்டி. இதில் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சிலருக்கு இது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது, அதாவது அதிகமாக சிந்திக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி கட்டுப்பாட்டை விரும்பாத ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் கடந்த தோல்விகளை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்களும் அதே மாதிரி தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களும் இதில் மாட்டிக்கிறீங்க. இதில் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வருது, அதாவது தேவையில்லாத, அதாவது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது கற்பனைகள், இந்த தேவையில்லாத கற்பனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நல்ல நிம்மதியாக நீங்கள் தூங்கி எந்திரிக்க முடியாது, அந்த தூக்கமின்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அதுக்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சின்ன விஷயங்களுக்கு கூட தேவையில்லாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. இது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், அதாவது உங்களுக்கு ரொம்ப அனாக்சிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். அப்புறம் தற்போதைய வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்கிறதுனால இப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. அப்புறம் உங்களோட ப்ராடக்டிவிட்டி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது. இதில் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்படி நீங்கள் மாற்றலாம், அதாவது உங்களை கட்டுப்பாட்டில் எப்பவுமே இருக்கிறத மட்டும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எப்பவுமே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறத நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட்ஃபுல்னஸை பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி பயிற்சி பண்ணுறது உங்களோட இலக்குகளை நீங்கள் சீக்கிரமாக எளிதில் அடைய வைக்க முடியும். அதே மாதிரி பெரிய பெரிய இலக்கெல்லாம் வைக்காம சின்ன சின்ன இலக்கெல்லாம் நீங்கள் அமைக்கிறணும். அது இன்றைய நாளில் நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக்கணும். இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுவது ரொம்ப நல்லது தான். ஆனால் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட மகிழ்ச்சியை அது திருடிட்டு போயிடுது. நீங்கள் இன்னைக்கோட மகிழ்ச்சியை கூட எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, ஃப்யூச்சர்னு அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதை ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.